சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, தென்னரசை வந்து ஒரு வழியாக எம்எல்ஏ பதவியிலேருந்து விலக வச்சுட்டாங்க. அவங்க பண்ண குற்றத்தெல்லாம் வந்து சாட்சியோட நிரூபித்து தென்னரசை அந்த பதவியிலேருந்து ராஜினாமா செய்ய வச்சுட்டாங்க. ஆனால் தென்னரசு இப்போலாம் ரோடுக்கு வந்தாலே மக்கள் எல்லாம் இப்படி ஏமாற்றி தான் பதவிக்கு வந்திருக்கேன், உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, உன்னெல்லாம் அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு வராங்க. ஆனால் தென்னரசோட அப்பா பார்த்திங்க அப்படின்னா சிவபதி வந்து அவங்கள தடுத்துட்டு இப்போ அவங்களுக்குள்ள தண்டனையை வந்து கோர்ட் வந்து கொடுத்துக்கும், நீங்கள் எதுவும் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தென்னரசு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்காமல் தேனுக்கு கால் பண்ணி, ஏன்னா எல்லாரும் பதவியிலேருந்து என்னை விலக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா, இதுக்கு பின்னாடி வந்து இருக்க சக்தியும் வேலையும் நான் சும்மாவே விட மாட்டேன், இந்த சக்தி தானே இதுக்கு பின்னாடி முக்கியமாக இருக்கா, அவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா வேலு வந்து ஃபோனை வாங்கி, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, நான் இருக்க ஒரு சக்தியை ஒன்று நெருங்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலு வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னரசு வந்து திட்டுறாரு. ஸோ தென்னரசுனால கண்டிப்பாக வந்து சக்திக்கு வந்து பிரச்சனை வரதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதிலேருந்து வந்து சக்தியை எப்படி வேலு வந்து காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.